ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சில அப்டேட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறையவே கிடச்சிருக்கு. ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ் ராஜமௌலி வந்துட்டு இப்போது இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி டைரக்டராக வலம் வந்துட்டுருக்காரு. இவரோட இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் தான் மாவீரன், நானி, பாகுபலி மற்றும் ஆர்ஆர்ஆர். ஸோ இந்த படங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் 1 டைரக்டராக ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்த டைரக்ஷன் யார் கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்து மத்தியிலும் இருந்தது. அதற்கான விடையும் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம மகேஷ் பாபு வச்சு தான் அவர் இந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட கதைக்களம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாத்த பற்றியும் ஒரு அப்டேட்டாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையில் காப்பாற்றுற ஒரு போரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஹனுமான் நம்ம சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வருவாரோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதைக்களமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த முழு கதையும் நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. இதே மாதிரி தான் ஆர்ஆர் கதையும் கொண்டு போயிருப்பார். ராமரும் பீமரும் சேர்ந்துட்டு நம்ம சீதாவை எப்படி நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அந்த கதையை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரைசேஷனை டெவலப் பண்ணி அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை தான் இதுலேயும் வந்துட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவாக போகதா ஒரு சின்ன தகவல் வெளியிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய கேமியோஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ்களும் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலுக்கு கண்டிப்பாக நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன தகவலும் வெளிவந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப்குமார் மற்றும் அட்லி, ஸோ இவங்க 3 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களை வச்சு டைரக்ஷனை முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3 பேருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேமியோவில் இந்த படத்தில் இடம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நியூஸ் இப்போ வெளிவந்திருக்கு. இது பொறுத்திருந்தா பார்க்கணும். இதுவும் எந்த அளவுக்கு உண்மையா அப்படிங்கிறது தெரியல. படக்குழு இதை திட்டவட்டமாக வெளியிடுவாங்க, நம்ம நம்பலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்தார் 2 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சர்தார் 1 வந்துட்டு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சர்தார் 2ல் சரி எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ சர்தார் 1ல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தண்ணீர் பிரச்சனையை எந்த அளவுக்கு தெளிவாக எடுத்து வச்சாங்களோ, ஸோ அதோட ஹிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் 2 ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இப்போ போயிட்டுருக்குது. ஸோ மித்ரன் எந்த மாதிரியான ஒரு கதையை கொடுப்பாருன்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். இப்போது கதையெல்லாம் முடிஞ்சு, டைரக்ஷன் முடிஞ்சு, ஷூட்டிங் எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 நாட்களில் இந்த டப்பிங் ஒர்க்கை முடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது இதோட ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபட போகிறதா படக்குழு வந்துட்டு இன்னும் திட்டவட்டமாக தெரிவிக்கலைனாலும் தகவல் வந்துட்டு இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரியான ஒரு தகவல் கிடைக்க போகுது அப்படின்னு. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊமை கடவுளே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து ஒரு நல்ல டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருந்தாரு. இப்போது டிராகன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து இவர் ஒரு வெற்றி பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரை எடுத்திருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட அடுத்த படத்துக்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. அதாவது காட் ஆஃப் லவ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாக இருந்தது. ஸோ இதை பற்றின அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. என்ன மாதிரியான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் இந்த ஷூட்டிங்கை தொடங்கவிருக்கிறதாகவும் இந்த படத்தை அடுத்த வருடம் 2026 பொங்கலுக்குள்ளே அல்லது தீபாவளிக்குள்ளே இந்த படத்தை வெளியிடுறதுக்கான பணிகளை மேற்கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன தகவலை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கிங் இயக்குனரோட வேலை செஞ்சுட்ருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ இந்த 2 படங்களுமே முடிச்சுட்டு தான் இந்த படத்தை தொடங்க இருக்கிறதாகவும், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு சின்ன தகவலை கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு. நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 7G ரெயின்போ காலனி 2004ஆம் ஆண்டு வெளிவந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தெலுங்குலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7G பிருந்தாவன காலனி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவிகிருஷ்ணனும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோனியா அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே ஒரு நல்ல படம். காதல் மையம் பற்றி ரொம்பவே ஒரு
ஒரு நுணுக்கமான கதையை சூப்பராக கொடுத்துருந்தாரு செல்வராகவன். ஸோ இவரு தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்தார். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படமும் ஒரு கிடப்பிலேயே கிடந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த படத்துக்கான 90% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கிறதாகவும், இன்னும் 10% படப்பிடிப்பை இன்னும் 15 நாட்களில் முடிக்க போகிறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் இந்த 15 நாட்கள் முடிவு வந்துருச்சு அப்படின்னா டப்பிங் வேலைகளும் ப்ரொமோஷன் வேலைகளும் தான் மீதி. ஸோ இதை மட்டும் முடிச்சுட்டாங்க அப்படின்னா படம் முழுக்க முழுக்க ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் கிடைச்சிருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன மாதிரியான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, குட் பேட் அக்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 நாட்கள் மட்டுமே இருக்குது. ஸோ இன்னும் அந்த படத்துக்கான வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வேலைகளில் எதுவுமே ஈடுபடாமல் இருக்காங்க. டீசர் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இன்னும் ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தா இன்னும் திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துகிட்டு வருது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ட்ரெய்லர் விடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு இன்னும் ஃபஸ்ட்டு சிங்கிள் விடாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எல்லாத்து மத்தியும் எழுந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படங்களுக்கான வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறதாகவும், இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த படத்துக்கான சிங்கிள் வராமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இப்போ எல்லாத்து மத்தியிலும் கேள்வியாக கேட்கப்படுது. ஏன்னா இன்னும் நாட்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்னும் 10 நாட்களில் இந்த படத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளோ அல்லது செகண்ட் சிங்கிளோ விட்டால் தான் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இன்னும் நல்லா சூடு பிடிக்கும். ஸோ நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்களோ அந்தளவுக்கு படம் நல்லா ஓடும்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு அப்டேட் கிடைக்க போகுது அப்படின்னு. ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த ஒரு நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.